டு ஏஎஸ்பி இன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. மேக்ஸில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஆப்டிடியூட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அளவைகள் சாப்டரை தவிர. இப்போ லாஜிக்கல் ரீசனிங் பார்த்துட்ருக்கோம். இதுலேயுமே மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அதாவது நம்பர் சீரிஸு, ஆல்ஃபா நியூமரிக்கு, டைஸ் கணக்குகள், அந்த பகடை கணக்குகள் சொல்லுவோம் இல்லையா, அது வயது கணக்குகள், திசைகள், இந்த மாதிரி நிறைய வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பிக்சர் பேட்டர்ன் இதுலேயுமே நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வரைக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்ட் 1 வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, பிளேலிஸ்ட்ல போய் நீங்க வந்து மேக்ஸ் அதுல போய் செலக்ட் பண்ணீங்கன்னா, வரிசையா எல்லா டாபிக்கும் இருக்கும். நீங்க வந்து ஒரு நோட்டு போட்டு இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிக்சர் பேட்டர்ன்ல வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல வந்து கொஞ்சம் பேசிக்கான சம்ஸா கொடுத்துருப்பேன். பிக்சர் பேட்டர்ன்னா என்ன? எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அதை நம்ம திங்க் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் எல்லாமே அதுல சொல்லியிருப்பேன். ஒரு 7-8 சம்மும் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம பார்க்க போற இந்த பார்ட் 2 மொத்தமே இந்த 2 பார்ட் தான். இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம். கொஞ்சம் எக்ஸாம் லெவல்ல எப்படியெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்கும், அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இதுல பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, இது ரொம்ப சிம்பிளா இருக்கு மேடம்னு. நான் அப்பயே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இன்னொரு பார்ட் வரும். அதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதா வரும் அப்படின்னு. அதுல பார்ட் 1 அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணல. ஆம், நீங்க வந்து அது பார்ட் 1, இது பார்ட் 2 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதுல ஒவ்வொரு சம்மா நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. மேல கொடுத்துருக்கிறது கொஸ்டின், கீழே இருக்கிற 1 2 3ன்னு போட்டிருக்கிறது வந்து 4 ஆப்ஷன். அதுல எது ஆன்சரா வரும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருவாங்க. ஒவ்வொருதுக்குள்ளேயும் ஒரு நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த சிம்பிள்லாம் என்ன பேட்டர்ன்ல வந்து சேஞ்ச் ஆகுதுன்ற லாஜிக்கை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அடுத்து இந்த இடத்துல என்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, நீங்க இதையும் கம்பேர் பண்ணிறாதீங்க. இப்படி கம்பேர் பண்ணிறாதீங்க. சரியா? ஆக்சுவலா இது எல்லாமே கொஸ்டின்ஸ். இதுதான் கொஸ்டின். இது எல்லாம் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஆன்சர்ஸ். இதுல இந்த 4 இதுல எந்த பேட்டர்ன் நெக்ஸ்ட் வரும்ன்றது தான் அவங்க கொஸ்டினா கேக்குறாங்க. இப்ப நீங்க இதுலருந்து இதையும், இதுலருந்து இதையும் தான் கம்பேர் பண்ணணும். பாருங்க, இப்ப இந்த சம்ல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்க இந்த சிம்பிள் எல்லாமே எப்படி இருக்கு? அடுத்த பேட்டர்ன்ல எப்படி மாறி இருக்கு? பாருங்க, இதுல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மூவ்மெண்ட்லயே கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா இந்த மாதிரி கிளாக் எப்படி மூவ் ஆகும் வாட்ச். இப்படிதான் நம்ம டைம் பார்ப்போம். இந்த மாதிரி தானே போகும். இப்படி போனா அது கிளாக் வைஸ். அதே இது இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்தா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் பேட்டர்ன். சரியா? இப்போ இந்த சம்முல எப்படி மூவ் ஆகுது எல்லா பேட்டர்னும், எல்லா பிக்சர்ஸும், எல்லா உள்ள இருக்க சிம்பிள்ஸும் அப்படின்னா, ஆன்டி கிளாக் வைஸ்ல இது அப்படியே ரிவர்ஸ்ல ரொட்டேட் ஆகுது. நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. இங்க இருக்கிற இந்த ஸ்டார் என்ன ஆகுது? இங்க 2வது பிளேஸ்க்கு வந்துருது. நான் கீழே தனியா எடுத்து எழுதுறேன். ஃபர்ஸ்ட் இதுல ஸ்டார் இப்படி இருக்கு, இது இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ஸ்கொயரு, ஒரு ஆரோ, ஒரு 0. இப்ப என்ன நெக்ஸ்ட் என்ன ஆகுது? இது இங்க போகுது, இது இங்க போகுது, இது இங்க வருது, இது இங்க போகுது, இது இங்க போகுது. ஆன்டி கிளாக் வைஸ்ல இப்படி ரொட்டேட் ஆகணும். அப்ப என்ன ஆகும்? இது இங்க போயிருச்சுன்னா இந்த 0 மேல வந்துரும். இந்த ஸ்டார் என்ன ஆகும்? இங்க நடுவுல வந்துரும். இந்த இது ஈக்குவேஷன் இங்க வந்துரும். கீழே ட்ரையாங்கிள் வந்துரும். இங்க ஒண்ணு இருக்கா? இந்த ஆரோ இங்க வருது. அப்ப என்ன ஆகும்? இந்த ஸ்கொயர் நடுவுல வரும். நடுவுல இருந்த ஆரோ இங்க வந்துரும். அதுதான் 2வது பேட்டர்ன்ல இருக்கு. கரெக்ட்டா? இப்ப திரும்ப அதே மாதிரி இதே இங்க கொண்டு போங்க, இத இங்க கொண்டு போங்க, இத இங்க, இத இங்க, இத இங்க, இது இங்க. அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுங்க. ஆரோ மேல வந்துரும். இங்க 0 வந்துரும். இங்க ஸ்டார் வந்துரும். இங்க ஈக்குவேஷன், இங்க ட்ரையாங்கிள், இங்க இது. அப்ப 3வது பேட்டர்ன் வந்துருச்சா? வந்துருச்சு. அப்ப இந்த லாஜிக் கரெக்ட் தான். நீங்க பண்ற லாஜிக், நீங்க திங்க் பண்ற லாஜிக் அந்த எல்லா பிக்சருக்குமே பொருந்துதான்றத செக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு இதுக்கு செட் ஆகும். 2வது வரும்போது பேட்டர்ன் டக்குன்னு மாத்திருப்பாங்க அவங்க. அத கவனிக்காம நீங்க வந்து 4வது ஆப்ஷன் தப்பா போட்டுறக்கூடாது. ஏன்னா 2ம் 4ம் ஒரு மாதிரி இருக்கும். 1ம் 3ம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி கூட பேட்டர்ன் குடுப்பாங்க. அதனால நீங்க எல்லாத்துக்கும் செட் ஆகுதான்றத ஒரு தடவ செக் பண்ணிக்கணும். இப்ப செட் ஆகுது. இப்ப இதே லாஜிக்ல அடுத்தத கொண்டு போணும். இப்ப இத நான் என்ன செய்யணும்? இது இங்க, இது இங்க, இது இங்க, இது இங்க, இங்க இப்படி. எழுதணுமா? எழுதுனா என்ன ஆகும்? ஸ்கொயர் மேல வந்துரும். ஆரோ இங்க போயிரும்.
0 இங்க வந்துரும். ஸ்டார் இங்க வந்துரும். ஈக்குவேஷன் இங்க. ட்ரையாங்கிள் இங்க. அப்ப இதுதான் ஆன்சர். இந்த பேட்டர்ன்ல எங்க இருக்கு? 0, ஆர், ஸ்டார் இது. நம்பர் 3. நம்பர் 3 தான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? நீங்க அந்த பேட்டர்னோட லாஜிக்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது என்ன பேட்டர்ன்ல இருக்குன்றத பார்த்துட்டு, அடுத்த பேட்டர்ன் வந்து என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிச்சா, அதுதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம சம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அ ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். அதுல இருக்க லாஜிக்க கண்டுபிடிச்சு ஆன்ஸர ஃபைண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிக்சர் குடுத்துருவாங்க. அதுல ஒரு பார்ட்ட வந்து ரிமூவ் பண்ணிருவாங்க. அந்த இடத்துல என்ன வரணும்? மீதி இடத்துல ஃபுல்லா என்ன பேட்டர்ன்ல இருக்கோ, அதே பேட்டர்ன்ல தான் அந்த லாஸ்ட் இதும் இருக்கணும். ஓகேவா? அதான் லாஜிக்கு. அந்த லாஸ்ட் பேட்டர்ன் எது? ஏன்னா நம்ம இந்த இதுல இருக்கிற இந்த ஒரு பேட்டர்ன நம்மளால தனியா பிரிச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா நம்ம மைண்ட்ல? அப்படிங்கிறது தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இப்படி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் வரையிறேன். இப்போ இதுல 1 மட்டும் பிரிச்சா என்னால அத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஒரு இதுல மட்டும் இவ்வளோ தானே வரும். ஓகேவா? இந்த இத நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி வேணாலும் அவங்க பேட்டர்ன் குடுக்கலாம். ஒரு ரவுண்ட குடுத்து, அந்த ரவுண்டுல இங்க பாருங்க, இந்த மாதிரி ஆர்க் அப்படின்னு சிம்பல் குடுப்பாங்க. இப்படியெல்லாம் கூட குடுப்பாங்க. இப்படி குடுப்பாங்க. இல்ல புள்ளி புள்ளியா வச்சு குடுக்கலாம். ஏதாவது ஒரு பேட்டர்ன் குடுத்துட்டு, அதுல ஒரு பார்ட்ட ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த ரிமூவ் பண்ண பேட்டர்ன வந்து எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க நெறைய இந்த சின்ன வயசுல சிறுவர் மலர் புக்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அந்த மாதிரி. இப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இத நம்ம எடுத்தோம்னா, இங்க பாருங்க நீங்க இந்த இடத்துலயும், இந்த இடத்துலயும் இந்த கேப் வந்து கரெக்ட்டா தான் விழுந்திருக்கு. ஆனா இங்க பாருங்க, இங்க சின்ன கேப்பாவும், இங்க வந்து வேற கலர் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல கேப் சின்னதா இருக்கு. இப்ப இந்த இடத்துல கேப் பெருசா வருது. நம்மளுக்கு ஆனா அப்படி இல்ல. 2 பக்கமும் இங்க ஈக்குவலா இருக்கணும். அப்ப இந்த இது வராது. 2வது இந்த பக்கம் சின்னதாயி போச்சு. இந்த பக்கம் கேப் பெருசாயிருச்சு. இதுவும் வராது. 3வது பாருங்க 2 பக்கமும் கேப் கரெக்ட்டா இருக்கு. ஓகே தான். ஆனா என்ன? இந்த கேப் பாருங்க. இந்த இந்த டிஸ்டன்ஸ் இது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இப்ப இந்த கட்டத்துல இருந்து ரொம்ப தூரம் இது உள்ள போயிருக்கா? இல்ல. ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் இது உள்ள போயிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் சொல்றேன் நானு. கொஞ்சம் தான் உள்ள தள்ளி இருக்கு. இப்ப இந்த 2யும் நான் கம்பேர் பண்ணும்போது, இது கொஞ்சம் இறங்கி இருக்கு. இது கொஞ்சம் ஏறி இருக்கு. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அப்ப இந்த 2ல எது வரும்? அப்படின்னு பார்த்தா, இங்க இருக்க பேட்டர்ன் படி இதுதான் வந்து சரியானது. இந்த லாஸ்ட் ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா? அதுதான் சரியானது. இந்த கேப் தான் வந்து இவ்வளவு தான் அங்கேயும் கேப் இருக்கு. இந்த அளவுக்கு உள்ள போய் இல்ல. புரியுதா? இந்த மாதிரி இருக்கா அந்த பேட்டர்னு? இல்ல நல்லா அப்படி நீட்டமா போய் இப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. புரியுதா? இப்ப இதுக்கும், இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதுல அகலம் கூடுதலா இருக்கும். இதுல வந்து நீளம் கூடுதலா இருக்கும். இப்போ இந்த இடத்துல வர வேண்டிய பேட்டர்ன் இதுதான். இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டா கவனிக்கிற மாரி இருக்கும். இது 2வது ஒரு டைப். இப்ப இதுல ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்க மேல குடுத்திருக்கிறது வந்து கொஸ்டின். கீழ இருக்கிறது எல்லாமே ஆன்சர். இது எல்லாமே கொஸ்டின். இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இந்த ஆப்ஷன்ல எது வந்து ஆன்சர்ன்றத நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற பேட்டர்ன்ல என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 3 சிம்பல் குடுத்துருக்காங்க. இதுல 3 சிம்பல் இருக்கு. இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு. 2 பேட்டர்ன் இதுல இருக்கு இல்லையா? மேல 1, கீழ 1. இப்போ இத எப்படி மாத்திருக்காங்க? பாருங்க. மேல இருக்கிறது என்ன மாறி இருக்கு? எதுவுமே மாறல. அப்படியே தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கீழ இருக்க பேட்டர்ன்ல அப்படியே அது உல்டாவா மாறி இருக்கு. ஓகேவா? அப்ப இதுதான் லாஜிக். ஒரு இதுக்குள்ளயே 2 பேட்டர்ன் இருக்கு. அந்த 2யும் தனியா பிரிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 2ம் எவ்வளோ மாறி இருக்குன்னு நமக்கு தெரியறதுக்காக. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் அப்படியே இருக்கு. 2வது பேட்டர்ன் இது கீழ இருக்கிறது மட்டும் திரும்பி இருக்கு. அவ்வளோதான் லாஜிக். இத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, இப்போ இப்படி இருக்கு. இதுக்கு அடுத்து எனக்கு என்ன வரணும்? கீழ இருக்கிறது அப்படியே இருக்கணும். எது? இந்த இது. இந்த இது ஷேட் பண்ணியிருக்கணும். 1 ஷேட் பண்ணாம இருக்கணும். இந்த சிம்பல் இருக்கு இல்லையா? சிம்பல் மட்டும் திரும்பணும். இதுதான் எனக்கு அடுத்து வர வேண்டிய பேட்டர்ன்.
ஒண்ணு அப்படியே அந்த புள்ளியோ, ரவுண்டோ, ஸ்கொயரோ என்ன இருக்கோ அந்த பேட்டர்ன் அப்படியே இருக்கணும். இந்த ஆரோவா இருக்கு இல்லையா? ஆர்க். அந்த ஆர்க் வந்து திரும்பணும். அதான் வந்து லாஜிக்கு. நம்ம அத கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த ஆப்ஷன் இருக்கிற மாரி கீழ என்ன இருக்கு? இப்ப இது பார்த்தோம்னா, நம்மளுக்கு அது குடுத்துருக்கிறதுலயே இந்த இத மட்டும் இடத்த மாத்திருக்காங்க. அதனால இது வராது. இப்போ இத பாருங்க. இதுவும் இந்த இது மாறி இருக்கு. அதனால இது வராது. இது கரெக்ட்டா இருக்கு நம்மளுக்கு. கீழ அப்படியே இருக்கு. மேல மட்டும் ஆர்க் ஆயிருக்கு. ஆனா, இந்த வளையம் திரும்பி இருக்கு இல்லையா? அது எப்படி இருக்கு? குட்டியா இருக்கு. சும்மா இப்படி இருக்கு. ஆனா, இவங்க குடுத்துருக்கிறதுபடி நல்லா இப்படி பெண்ட் ஆகி இருக்கணும். அத குடுத்துருக்கிறத அப்படியே திருப்புனா அப்படித்தானே வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் 2ன்றது தான் சரியானதா இருக்கு. புரியுதா? இப்போ ஒரு கட்டம் இருக்குன்னா, அந்த கட்டத்துக்குள்ள 2 வகையான பிக்சர்ஸ் குடுத்திருந்தா, அது 2யுமே கவனிங்க. அதே மாரி 4 வகையான குறிகள் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பல்ஸ். 4 வகையான சிம்பல் குடுக்குறாங்க. ஏதாவது ஒண்ணு. அப்டின்னா, அந்த 4 சிம்பலையுமே கவனிக்கணும் நீங்க. எப்படி மாறுதுன்றத. அப்படி பார்க்கும்போது, இதுல ஆப்ஷன் 3 அதான் வந்து ஆப்ஷன் 2 அதான் வந்து ஆன்ஸர். புரியுதா? இது அ ஒரு வித்தியாசமான பேட்டர்ன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அந்த மாதிரியே தான் இதுவும். ஆனா அது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு மாறுச்சு. இது வந்து அதிலயே கொஞ்சம் வேற மாதிரி இடம் மாறுற ஒரு வித்தியாசமான ஒரு சம். இதுல எப்படி லாஜிக் இருக்குன்றத நீங்க கண்டுபிடிங்க. இப்போ நீங்க நான் சொல்றதவே கேட்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்ஸர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. தெரியாத பட்சத்துல, இல்ல கண்டுபிடிச்ச பிறகு ஆன்ஸர் கரெக்ட்டான்னு செக் பண்றதுக்காக, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க எக்ஸ்ப்ளனேஷன நீங்க கேளுங்க. உங்களுக்கு தெளிவா புரியும். சரி, இப்ப இதுதான் வந்து கொஸ்டின் மேல இருக்குது. கீழ இருக்குது ஆப்ஷன்ஸ். எந்த பேட்டர்ன் வந்து இதுக்கு அடுத்ததா வரும்? பாருங்க. இதுல என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்லேருந்து 2வது பேட்டர்னுக்கு என்ன டிஃபரன்ஸு? இது 2ம் இடம் மாறி இருக்கு. அடுத்து இது 2ம் இடம் மாறி இருக்கு. கரெக்ட்டா? தனித்தனியா இந்த குரூப் பண்ணிட்டு 2, 2ஆ குரூப் பண்ணிட்டு அந்த 2யும் இடம் மாத்திருக்காங்க. அது 2வது பேட்டர்ன் வந்துருச்சு. 3வது பேட்டர்னுக்கு என்ன ஆகுது? இது 2யும் அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கேயும், இது 2யும் அப்படியே தூக்கிட்டு வந்து கீழயும் போடுறாங்க. அதுதான் 3வது பேட்டர்ன். இருந்த இடத்திலேயே முன்னும் பின்னும் மட்டும் இடம் மாறுது. அது 2வது பேட்டர்ன். அப்புறம் மொத்தமா அத இடம் மாறுனத அப்படியே தூக்கிட்டு வந்து மேலேயும் கீழயும் எழுதுறது தான் 3வது பேட்டர்ன். இப்ப திரும்ப என்ன செய்றாங்க? இருந்த இடத்திலேயே திரும்ப இது 2யும் இடம் மாத்துறாங்க. இது 2யும் இடம் மாத்துறாங்க. புரியுதா? அதுதான் 4வது பேட்டர்ன். இப்ப இடம் மாத்திட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க? இந்த இடம் மாத்துனத, இத இப்படியே தூக்கிட்டு வந்து இங்கேயும், இத அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கேயும் போடுவாங்க. அதுதான் 5வது பேட்டர்ன் வந்திருக்கு. புரியுதா? அப்ப இதுக்கு அடுத்த பேட்டர்ன் என்ன வரணும்? இந்த 5வது பேட்டர்னுக்கு அப்புறம் என்ன பேட்டர்ன் வரணும்? எப்படி மாறணும்? இது 2ம் இடம் மாறணும். இது 2ம் இடம் மாறணும். அப்படித்தானே? இப்ப இடம் மாறுனா என்ன ஆகும்? இங்க ட்ரையாங்கிள் மேலேயும், ரவுண்டு கீழேயும் வந்துரும். இங்க எக்ஸ் மேலேயும், இது வந்து கீழேயும் வந்துரும். புரியுதா? இப்ப இந்த பேட்டர்ன்ல என்ன ஆன்ஸர் இருக்கு? கீழ ஆப்ஷன்ல. மேல ட்ரையாங்கிள் 0, எக்ஸ் 1 இதுதான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் 1 தான் வந்து இதோட சரியான ஆன்ஸர். இப்ப இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தா, ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இன்னொரு ஷார்ட்கட் சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாரி வரிசையா நெறைய குடுக்குறாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் வந்த பேட்டர்னே திரும்ப ரிப்பீட் ஆகுதான்றத செக் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன வந்திருக்கு? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்திருக்கா? இந்த பேட்டர்னு திரும்ப ரிப்பீட் ஆயி எங்கேயாவது வந்திருக்கான்னு பாருங்க. எங்க வந்திருக்கு? இங்க வந்திருக்கு. வந்துருச்சா? அப்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பேட்டர்னே அந்த சீரிஸ்ல திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஏன் சொல்றேன்னா, என்ன வேணாலும் அவங்க லாஜிக் உள்ள இருந்திருக்கட்டும். ஏதோ ஒரு லாஜிக்ல இப்படி மாறி, இப்படி மாறி, இப்படி மாறி திரும்ப ஃபர்ஸ்ட் பேட்டர்னே வந்துருச்சு. அப்படிதானே? அப்போ இதுக்கு அடுத்த பேட்டர்ன் என்னவா இருக்கும்? இதுக்கு அடுத்த 2வது பேட்டர்ன் தான் இதுக்கு அடுத்த பேட்டர்னாவும் இருக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்துருச்சு. அப்ப இதுக்கு அடுத்து என்ன வரணும்? இந்த 2வது பேட்டர்ன் தானே இங்க வரணும்.
அப்ப இந்த 2வது பேட்டர்ன் தான் இங்க ஆன்ஸரா வந்திருக்கு நம்மளுக்கு. புரியுதா? எக்ஸ் 0 எக்ஸ். நீங்க கொஸ்டின பார்த்த உடனே இப்ப ரொம்ப டைம் உங்களுக்கு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஸ்டின பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் பேட்டர்னே ரிப்பீட் ஆயிருக்கு. டைம் உங்களுக்கு லாஜிக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரமும் இல்ல. இல்ல ஏதோ லாஜிக் புரியல. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருச்சுன்னா 2வது பேட்டர்ன் தான் ஆன்ஸர். இல்ல சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் பேட்டர்னும் ரிப்பீட் ஆயி 2வது பேட்டர்னும் வந்திருக்கும். 3வது என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்ப கொஸ்டின்ல 3வது பேட்டர்னா என்ன இருந்துச்சோ அத தூக்கி போட்டு போயிருங்க. புரியுதா? இந்த மாதிரியும் நீங்க இந்த சம்ம கண்டுபிடிக்கலாம். லாஜிக் கண்டுபிடிக்க முடியாத நேரத்துல, இல்ல டைம் இல்லாத நேரத்துல. சரி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்க இதுக்கு ஆன்ஸர் வந்து இந்த ஆப்ஷன் பின்றது தான் ஆன்ஸர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இந்த மாதிரி குடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு இதுல ஷேடட் போர்ஷன் மாதிரி கொஞ்சம் குடுப்பாங்க. கொஞ்சம் இது மட்டும் ஷேட் பண்ணி குடுப்பாங்க. அந்த ஷேட் பண்ண லாஜிக்கே என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மேல குடுத்துருக்கிறது இ வரைக்கும் ஒரு பேட்டர்னு. எஃப் என்ன வரும்னு கேட்குறாங்க. அதுக்கு கீழ 5 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இப்ப இதுல என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க? பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இப்படி ஒரு கட்டம் இருக்கு அப்படின்னா, இப்படி இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு போர்ஷன் மட்டும் ஷேட் ஆகுது. இப்போ இந்த போர்ஷனு அடுத்த பிக்சர்ல என்ன ஆகுதுன்னா, இப்படியே இடம் மட்டும் ஷிஃப்ட் ஆகுது. புரியுதா? பொறுங்க. இன்னொன்னு போடுறேன் நானு. நீங்க எக்ஸாம்ல போய் இதே மாரி வரைஞ்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி போடுறேன். இப்ப இந்த இடம் ஷிஃப்ட் ஆகுது. ஷிஃப்ட் ஆனா என்ன ஆகும்? 2வது இது இங்கன வரும். அவ்வளோதான். 3வது என்ன ஆகுதுன்னா, அந்த 3வது இடம் திரும்ப ஷிஃப்ட் ஆகுது. 3வது ஷிஃப்ட் ஆனா இங்க வந்துருமா இந்த தேவும்? இது கூட 1 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. இதுதான் 3வது பிக்சர். ஒரு பிக்சர் இருக்கு. அந்த 1ஏ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆயிட்டு 3வதுல அது கூட 1 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இதுதான் இதோட லாஜிக். அப்ப என்ன ஆகும்? இதுக்கு அடுத்து 1 ஆட் ஆயிறக்கூடாது. இதுக்கு அடுத்து இடம் மட்டும் இது ஷிஃப்ட் ஆகணும். இப்ப இது ஷிஃப்ட் ஆனா என்ன ஆகும்? இங்க வருமா? இந்த 2 போர்ஷன் வந்து ஷேட் ஆயிரும். நம்மளுக்கு. 3வது இதுல தான் என்ன செய்யணும்னா, இது கூட 1 ஆட் ஆகணும். அப்போ 1 ஆட் ஆனா என்ன ஆகும்? இந்த இதுவும் சேர்த்து ஷேட் ஆயிருமா? இத பாருங்க. இதுவும் சேர்த்து ஷேட் ஆயிருச்சு. அப்போ இதுக்கு அடுத்தபடியா லாஜிக் என்ன வரணும்? பாருங்க. இந்த 2ம் இங்க இப்படி ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஷிஃப்ட் ஆயி 1 கூட எக்ஸ்ட்ராவா ஷேட் ஆகணும். அப்படித்தானே? எக்ஸ்ட்ராவா இல்ல. இங்க பாருங்க இந்த 3ம் உங்களுக்கு நல்லா சொல்றேன். 1 1ஆவே தான் இருக்கும். அடுத்ததுல 2ஆ மாறும். எப்படி? இடம் மாறிக்கிட்டே வரணும். 1 கூடிக்கிட்டே வரணும். அடுத்ததுல 2ஆவே இருக்கும். இடம் மாறும். அடுத்ததுல இடமும் மாறி இருக்கு. 1 எக்ஸ்ட்ராவும் ஆட் ஆயிருக்கு. அப்ப அடுத்து இடம் மட்டும் தான் மாறணும். அதுக்கு அடுத்து வர்றதுல தான் 1 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகணும். அப்ப இந்த இடத்துல இடம் மட்டும் தான் அது மாறணும். அப்படின்னும்போது, இந்த 3 எப்படி ஆகும்? இது இங்க குறைஞ்சிரும். இந்த 3 ஷேட் ஆகும். அப்படிதானே? வேற கலர்ல பண்றேன். இங்க மூவ் ஆகி இந்த 3ம் இந்த 3ம் இது ஷேட் ஆகும் அடுத்து. அப்புறம் இந்த ஒரு ஷேடு கூடயே நெக்ஸ்ட் இதுல வேண்டா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் இதுல இது கூட 1 எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகி இது ஃபுல்லா ஷேட் ஆயிரும். இது ஃபுல்லா ஷேட் ஆகும். இது அடுத்தது. ஆனா நம்மளுக்கு கேட்கறது வந்து அவங்க இந்த பேட்டர்னை தான் கேட்கறாங்க. அப்ப இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? இந்த பேட்டர்ன் எங்க இருக்கு? ஆப்ஷன் 3 இதுல தான் இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். இப்ப இதுக்கு அடுத்தபடியா இந்த பேட்டர்ன் எங்க இருக்கு? ஆப்ஷன் 1ல இருக்கு. இது அதுக்கு அடுத்து வர வேண்டியது. நம்மளுக்கு இதுவே போதும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஷேட் பண்ணது ஃபர்ஸ்ட் தடவையில என்ன ஆகும்னா, இடம் மட்டும் மாறும். 2வது தடவை அது கூட ஒரு ஷேட் எக்ஸ்ட்ரா ஆகும். 3வது தடவை இடம் மட்டும் மாறும். 4வது தடவை அது கூட ஒரு ஷேட் எக்ஸ்ட்ரா ஆகும்.
அதுக்கு அடுத்த தடவ இடம் மட்டும் மாறும். 6வது தடவ தான் அது கூட 1 எக்ஸ்ட்ரா ஆகும். அப்ப இப்ப நம்மளுக்கு இடம் மட்டும் மாறுனா போதும் அடுத்து. அப்ப இத அப்படியே மூவ் பண்ணா என்ன ஆகும்னா, இந்த பிக்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஆப்ஷன் சி அதாவது 3 கிடைக்கும். அதுதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி. நெறைய மேக்ஸிமம் இந்த மாதிரி பிளஸ், 0 சிம்பல் வர்றதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. இதே மாதிரி பேட்டர்னே ஆல்ரெடி 2 பார்த்துட்டோம். ஆனா ஒவ்வொன்லயும் லாஜிக் வேற. அதனால தான் இத நான் திரும்ப குடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்ப இதுல என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணலாம். பாருங்க. இதுல நான் உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அத நம்ம இதுல அப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஆக்சுவலா லாஜிக் படி நீங்க பாருங்க. இதையும் ஃபர்ஸ்ட் மாத்துவாங்க. இது 2ம் அப்படியே இருக்கும். அடுத்ததுல இது 2யும் அப்படியே வச்சுட்டு இது 2யும் இடம் மாத்துவாங்க. மாறி இருக்கா? அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, 3வது இதுல 2யுமே இடம் மாத்துவாங்க. இதையும் இடம் மாத்திருக்காங்க. இங்க இருந்து இங்க பாருங்க பிளஸ் மைனஸ் ஆயிருக்கு. இதையும் இடம் மாத்துவாங்க. வந்துருச்சா? திரும்ப அடுத்து அப்ப என்ன ஆகும்? இது அப்படியே இருக்கும். இந்த இது அப்படியே இருக்கும். இத மட்டும் இடம் மாத்தணும். அதான் அடுத்த சீரிஸ். அடுத்து இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்ப? இப்ப இதுக்கு அடுத்த பேட்டர்ன் என்ன கேட்குறாங்கன்னா, இது மட்டும் இடம் மாறி இருக்கா? அப்ப அடுத்து என்ன வரும்? இத அப்படியே வச்சுக்கிறணும். நம்மளுக்கு. அடுத்து இது 2 மட்டும் மாத்தணும். சரி இதுதான் லாஜிக். நான் உங்களுக்கு இத ஈஸியா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா? அந்த பேட்டர்ன் படி இது செட் ஆகுதான்னு பார்ப்போமா? இப்ப பாருங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் திரும்ப எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கா? பாருங்க. இங்க வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் பேட்டர்னே திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு அடுத்த பேட்டர்ன் என்ன இருக்கு? அதே மாதிரி 2வது பேட்டர்னே வந்திருக்கா? 2வது பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கா? அப்போ இதுக்கு அடுத்து வர வேண்டியது என்னது? இந்த 3வது பேட்டர்ன். அது என்ன லாஜிக்கா வேண்டாலும் இருக்கட்டும். எனக்கு பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருச்சு. அப்போ ஏதோ ஒரு லாஜிக்ல இந்த 3வது பேட்டர்ன் தான் அடுத்து வரணும். அப்ப இந்த 3வது பேட்டர்ன் இருக்கிற ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் 5. இதுதான் ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்க வரும்போது, இந்த மாதிரி லாஜிக் டக்குன்னு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஜிக் படி பார்த்தா, ஃபர்ஸ்ட் பிளஸையும், மைனஸையும் மட்டும் மாத்தணும். ரவுண்டையும், ட்ரையாங்கிளையும் அப்படியே வச்சுக்கணும். அடுத்து பிளஸ், மைனஸ் அப்படியே வச்சுட்டு ரவுண்டையும், ட்ரையாங்கிளையும் மாத்தணும். அதுக்கடுத்து 2யும் இடம் மாத்தணும். அதுக்கப்புறம் திரும்ப எப்பயும் போல அதே மாதிரி பிளஸ், மைனஸ மாத்தணும், ரவுண்ட மாத்தணும், அப்புறம் 2யும் மாத்தணும். இப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. இதுதான் பேட்டர்ன். சரியா? நான் சொன்ன மாதிரி நீங்க பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுறத வச்சும் டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. ஆரோ வச்சு. ஓகேவா? டைரக்ஷன் மாதிரி வரும் இது. இப்ப இதுல என்ன டைரக்ஷன் இருக்கு? இது என்ன சிம்பலைஸ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். சம்டைம்ஸ் 2மே இப்படி ஆரோவா குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒண்ணு ரவுண்டாவும், ஒண்ணு ஆரோவும் இதுல இருக்கு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி வேற கலர் எடுத்துக்கலாம். இப்படி 2மே ஆரோவா குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கிளாக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கிளாக். கிளாக் பேட்டர்ன்ல குடுத்துருக்காங்களா? அந்த 2 ஆரோவும் ஏதாவது ஒரு மணிய குறிக்கிற மாரி இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப. இந்த மாரி 2மே ஆரோவா குடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். சம்டைம்ஸ் அது வால் கிளாக்க கூட மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம அது கிளாக்கு வாட்ச் மாதிரியே யோசிக்காம நம்ம டைரக்ஷன்லயே யோசிச்சுட்டு இருப்போம். தப்பாயிரும். அதாவது 2 ஆரோவா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க அது கிளாக் மாரி குடுத்துருக்காங்களா? 12:05 மணி. இது என்னது? அ இதுவும் ஒரு ஆரோ, இதுவும் ஆரோன்னு நான் வச்சுக்கிறேன். இதுவும் 12:05. இது 11:15 இந்த மாதிரி வச்சு பாருங்க. இதுல இந்த லாஜிக் செட் ஆகாது. இது என்னது கிளாக் கிடையாது. 1 டாட்டு, 1 ஆரோ. இது வேற. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 2ம் ஆரோவா இருந்தா சம்டைம்ஸ் அது கிளாக்க மென்ஷன் பண்றதுக்காக கூட அந்த மாரி குடுத்துருப்பாங்க. வெறும் ரவுண்ட குடுத்து, வெறும் இப்படி கூட குடுக்கலாம். இல்ல ஒரு ஸ்கொயர குடுத்து, அதுல நீங்க இந்த மாரி ஆரோ குடுத்துருப்பாங்க. ஆரோன்னா அப்படியே வாட்ச் மாதிரியே வேற எதுவுமே இல்லாம குடுக்க மாட்டாங்க. எல்லா ஆரோவும் குடுத்துட்டு, அதுல 2 ஆரோ குடுத்துருப்பாங்க. நீங்க தான் அத கெஸ் பண்ணணும். இது வாட்ச்சா இருக்குமோ? அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல இது வாட்ச் இல்ல. நான் அதையும் சொல்லிர்றேன். ஏன்னா 1 ஆரோவா இருக்கும், 1 டாட்டா இருக்கு. இப்படி இருந்தா இருக்காது.
மோஸ்ட்லி இருக்காது. இங்கேயும் இல்ல. நீங்க வேற லாஜிக் யோசிக்க. அப்ப வேற என்ன லாஜிக் யோசிக்கலாம் அப்படின்னா, கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆகுது டைரக்ஷன். இங்க பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்பலா. அடுத்து என்ன ஆகுதுன்னா, இப்படி வந்திருக்கு. அப்ப என்ன ஆகுது? இது வந்து இந்த டைரக்ஷன்லயும், ஆரோ இந்த டைரக்ஷன்லயும் மூவ் ஆக ஆரம்பிக்குது. டாட் வந்து இப்படி கிளாக் வைஸ்ல ஒவ்வொன்னா மாறிக்கிட்டே வருது. ஒவ்வொரு இடம் தவ்விக்கிட்டே வருது. பாருங்க. தப்புதான். டாட் இங்க இருக்கா? அடுத்ததுல இங்க வந்துருச்சா? அடுத்து இங்க வந்துருச்சா? அடுத்தது இங்க இருந்து இங்க வருது, இங்க இருந்து இங்க வருது, இங்க இருந்து இங்க வருது. அப்போ அடுத்து ஆரோ என்ன ஆகுது? ஆரோ ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒவ்வொரு இடமா தவ்வி தவ்வி வந்துட்டு இருக்கு. பாருங்க. இங்க இருக்கிற ஆரோ ஸ்கிப் ஆகி இங்க வருது. அதான் இங்க. அடுத்து ஸ்கிப் ஆகி இங்க வருது. அதுதான் இங்க. அடுத்து ஸ்கிப் ஆகி இங்க வருது. அதுதான் இங்க. அடுத்து இங்க வரணுமா? இங்க. அப்ப அடுத்து எங்க வரணும் ஆரோ? இங்க சென்டருக்கு வரணும். அப்படித்தானே? நீங்க ஒண்ணுமே இல்ல. இது இப்படி மூவ் ஆகணும். இது இப்படி மூவ் ஆகணும். அப்ப என்னவாகும்? ஆரோ இருக்க இடத்துல புள்ளியும், புள்ளி இருக்க இடத்துல ஆரோவும் வந்துரும். அதுதான் இதோட நெக்ஸ்ட் பேட்டர்ன். அப்ப புள்ளி இருக்க இடத்துல ஆரோனா எது? இங்க இருக்கு. ஆரோ இருக்க இடத்துல புள்ளினா ஆப்ஷன் 1 தான் சரியா இருக்கு. புரியுதா? அதாவது 2 இது. ஒண்ணு புள்ளி, ஒண்ணு ஆரோ. இது இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டே வருது. இது இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டே வருது. அவ்வளவுதான். அப்ப அடுத்த பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க. இதோட ஆன்சர் இதுதான். ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதான் லாஸ்ட் சம்மு. பாருங்க. இந்த மாதிரி ஸ்கொயர், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்ப இதுக்கு எப்படி லாஜிக் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் என்ன லாஜிக்ன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டாவது என்ன ஆகுது? அந்த ஸ்கொயரே கொஞ்சம் பெருசாகுது. என்லார்ஜ் ஆகுது. ஸ்கொயர் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி அதுக்குள்ள ஒரு சிம்பல் வந்துருது. மூணாவது பிக்சர் போகும்போது இந்த ஸ்கொயர் மறைஞ்சிருது. வெளியே இருக்க அவுட்டர் லேயர் மறைஞ்சு உள்ள இருக்கிறது மட்டும் இருக்கு. நாலாவது வரும்போது இந்த உள்ள இருக்கிறது பெருசாகி அதுக்குள்ள ஒரு புது சிம்பல் வருது. அப்ப அடுத்து போகும்போது என்ன ஆகுது? இந்த அவுட்டர் லேயர் மறைஞ்சு உள்ள இருக்கிறது மட்டும் வருது. அப்போ இதுக்கு அடுத்த பேட்டர்ன் என்ன வரணும்? இந்த உள்ள இருக்க சிம்பல் என்லார்ஜ் ஆகி பெருசா வரணும். இதுக்குள்ள ஒரு சிம்பல் வரணும். அந்த சிம்பல் தான் என்ன? ஏன்னா கீழே இருக்க எல்லா ஆப்ஷன்லயும் முக்கோணம் தான் இருக்கு. இதை தவிர. ஆனா உள்ள சிம்பல் என்ன வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்ப கொஞ்சம் குழப்பமாயிருச்சு. நீங்க நல்லா பாருங்க. எல்லாத்துலயும் என்லார்ஜ் ஆன உடனே ஒரு புது சிம்பல் தான். ஆல்ரெடி இருக்க சிம்பல் எதுவும் உள்ள வரல. புதுசா ஒரு சிம்பல் தான் கிரியேட் ஆகுது. ஸ்கொயர் இருந்தா சர்க்கிள், சர்க்கிள் இருந்தா ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் இருந்தா அப்ப புதுசா ஒரு சிம்பல் உருவாகணும். இது எங்க இருக்கு? புது சிம்பலா? இல்ல. ட்ரையாங்கிள் ஏற்கனவே இருந்தது தான். அப்ப இது இல்ல. ஸ்கொயரும் ஏற்கனவே அங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்துச்சு. சர்க்கிளும் இருந்துச்சு. அப்ப புதுசா சிம்பல்னா எது? இந்த ஈக்குவேஷன் தான் புது சிம்பலா இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். அப்ப நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னவா இருக்கணும்? இந்த ஸ்கொயரே ட்ரையாங்கிளே என்லார்ஜ் ஆகணும். உள்ள ஒரு புது சிம்பல் வரணும். இவ்வளவுதான் அடுத்த லாஜிக். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 3. அதான் வந்து இதோட ஆன்சர். அவ்வளவுதான்ப்பா. முடிஞ்சது இதுல. இந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேட்டர்ன். இது வந்து கஷ்டம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இதுவே நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுல இருக்க லாஜிக் புரியும். ஃபர்ஸ்ட்டுக்கும் 2வதுக்கும் என்ன லாஜிக் அப்படின்றத கண்டுபிடிச்சாலே மத்ததுல அப்ளை பண்ணி நீங்க பார்க்கலாம். சம்டைம்ஸ் 1, 2, 3 வரைக்குமே ஒரு ஒரு லாஜிக்ல பேட்டர்ன்ல அவங்க ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி இடம் மாறி இருக்கும். அது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் பேட்டர்னே ரிப்பீட் ஆச்சுன்னா 2வது பேட்டர்னே வந்திருக்கான்னு பாருங்க. அப்ப அடுத்து என்ன இருக்கோ அத தூக்கி போட்டுருங்க. அது இன்னொரு பேட்டர்ன். இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க அந்த லாஜிக்க கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். பேசிக்கானதும் நான் உங்களுக்கு குடுத்துட்டேன். ஷேப்ஸ் வச்சு எப்படி கேட்பாங்க, ட்ரையாங்கிள் வச்சு எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி. கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆனதும் எக்ஸாம்ஸ்ல மோஸ்ட்லி கேட்கிற டைப்னா இந்த பார்ட் 2 டைப் தான். இந்த வந்து நான் உங்களுக்கு குடுத்துட்டேன். இந்த 2 லாஜிக்கும் நீங்க வந்து திங்க் பண்ணி பழகிட்டீங்கனாலே, எந்த மாதிரி கேட்டாலும் ஓரளவு நீங்க பிராக்டிஸ் பண்ணிருவீங்க. சரியா? இதோட பிக்சர் பேட்டர்ன் சம்ஸ் எல்லாமே முடிஞ்சது.
அடுத்து வந்து உங்களுக்கு கேலண்டர் சம்ஸ் நான் குடுக்குறேன். ஆம். காலண்டர் அந்த கணக்குகள்ன்னு வரும் இல்லையா? இத்தன இந்த வருஷத்துல இத்தனாம் தேதி வந்து ஒரு இந்த திங்கட்கிழமை அப்டின்னா, அடுத்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்த குடுத்து, அங்க இந்த மாசம் எத்தனாவது தேதியா இருக்கும்? என்ன கிழமையா இருக்கும்? இந்த மாதிரி நாள் கணக்குகள் கேட்பாங்க. அந்த சம்ஸ் வந்து நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.